வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை வெறியிலிருந்த அண்ணன் பெற்றோரை ஆபாசமாக திட்டுவதை பொறுத்துக்கொள்ள முடியாத தம்பி காய்கறி நறுக்கும் கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் பழைய தெருவைச் சேர்ந்தவர் அரி. சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி செல்வி. இருவருக்கும் திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த தம்பதிக்கு ஐயப்பன், செல்வம், அரவிந்த் என 3 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகனான ஐயப்பன் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் மற்ற இருவரும் உள்ளூரிலேயே வேலை செய்து வருகின்றனர். ஹரியின் 2வது மகனான செல்வம் அவ்வப்போது குடித்துவிட்டு பெற்றோரிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் ஞாயிறு காலை 10 மணி அளவில் மது போதையில் வீட்டிற்கு வந்த செல்வம் தனது தாய் செல்வி மற்றும் தம்பி அரவிந்திடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தாயை ஆபாசமாக திட்டி பெரும் தகராறில் ஈடுபட்டுள்ளார் செல்வம். தாயை ஆபாசமாக திட்டியதால் ஆத்திரம் தலைக்கேறிய தம்பி அரவிந்த் வீட்டிற்குள் ஓடிச் சென்று காய்கறி நறுக்கும் கத்தியை எடுத்து வந்து அண்ணன் என்றும் பாராமல் செல்வத்தின் கழுத்தை அறுத்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த செல்வம் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அவரது உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கூறாமல் சம்பவத்தை காதும் வைத்தது போல் முடித்து விடலாம் என திட்டம் போட்டிருக்கிறார்கள். உடனே ஐஸ் பாக்ஸை வரவழைத்த அவர்கள் போதை தலைக்கேறியதில் தவறி விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறி சடலத்தை அதில் வைத்துள்ளனர். வீட்டிற்கு முன் பந்தல் அமைத்து துக்கம் அனுசரிப்பது போல நாடகமாடி இறுதிச் சடங்கிற்கும் ஏற்பாடு செய்துள்ளனர். ஆனால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சந்தேகத்தின் பேரில் ராணிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து விட்டனர். விரைந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் உயிரிழந்து கிடந்த செல்வத்தின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வீட்டில் இருந்த தாய் செல்வி, தம்பி அரவிந்த் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்தது. தம்பி அரவிந்தனை கைது செய்த ராணிப்பேட்டை போலீசார் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதை வெறியில் தாயை தகாத வார்த்தைகளால் பேசிய அண்ணனை ஆத்திரத்தில் தம்பி கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.